الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழியில் நம் உம்ரா, அந்த பேப்பர் எடுத்து வச்சிங்களா? ஒவ்வொருத்தரும் கையில் வச்சுக்கோங்க. முதலாவதாக நாம் இதில் கொடுத்திருக்கக்கூடியது சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனம். வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக செய்யுங்கள். இந்த வசனத்தில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்தல், அடுத்தது என்ன? பரிபூர்ணமாக செய்தல். அல்லாஹ்வுக்காக என்றால் என்னது? இஹ்லாஸ். பரிபூர்ணமாக என்றால் நபி வழி, என்ன? இத்திபாஉ சுன்னா, நபி வழியை பின்பற்றி செய்தல். அல்லாஹ்வுக்காக செய்தல், அதே போன்று நபி வழியை பின்பற்றி செய்தல். இது எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் இதுதான் நிபந்தனை. எந்த ஒரு இபாதத்துக்கும் இந்த இரண்டும் நிபந்தனை. சரியா? அடுத்ததாக அதுதான் நாங்கள் கீழே கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்ராவை தூய்மையான உள்ளத்தோடும் நபி வழியை பின்பற்றியும் அமைத்து கொள்ளும் போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக மாறும். அடுத்து இதனுடைய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸ், பொதுவான ஒரு ஹதீஸ் இருக்குது. இது நீங்கள் எல்லா காலங்களிலும் உம்ரா செய்யும் போது இந்த சிறப்பு கிடைக்கும். ரமதானிலும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி. அது என்ன சிறப்பு என்று சொன்னால், நீங்கள் ஒரு உம்ராவை செய்கிறீங்க, ஒரு உம்ராவை செய்துட்டு நீங்கள் எவ்வளோ காலம் கழித்து அடுத்த உம்ராவை நீங்கள் செய்தாலும் அந்த இடைப்பட்ட காலங்கள் ஏற்பட்ட பாவங்களுக்கு என்ன? அது பரிகாரம். இப்போ நீங்கள் ஒரு வருஷம் கழித்து செஞ்சாலும் அந்த ஒரு வருஷத்துடைய பாவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? பரிகாரம். சரி, அப்போ எனவே இது முதலாவது சிறப்பு இது இந்த ஹதீஸ். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவின் சிறப்பு. சொல்லுங்க, ரமதானில் செய்கிற உம்ராவுடைய சிறப்பு என்ன? அதாவது ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மை. சில ரிவாயத்துகளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த அந்த நன்மை இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு அன்சாரிய பெண்மணி, அவங்களோட பேர் உம்மு சினான். அவங்களோட பேர் என்ன? உம்மு சினான். அவங்களுக்கு ரசூலுல்லாஹோட ஹஜ்ஜுக்கு போக கிடைக்கல. அப்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எம்மோட ஹஜ்ஜுக்கு வரல என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், எம்மிடம் 2 ஒட்டகங்கள் இருந்தது, அதில் ஒன்றை எனது கணவர் ஹஜ்ஜுக்கு எடுத்து சென்று விட்டார், இன்னொரு ஒட்டகம் நமது அந்த தண்ணீருடைய தேவைகள், தண்ணீர் பாய்ச்சல், இந்த மாதிரி வேலைகளுக்குரியது, அதனால் எனக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போது நபி அவங்க சொல்கிறாங்க, ரமதானில் நீங்கள் ஒரு உம்ரா செய்ய அது என்னோட ஹஜ் செய்த சிறப்பை பெற்றுத்தரும் என்ற ஹதீஸ். எனவே ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவுக்குரிய சிறப்பு ஒரு ஹஜ்ஜுடைய சிறப்பாகும். இது இன்னொரு முக்கியமான சட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலவங்க நினைக்கிறாங்க நோன்போடு செய்தால்தான் இந்த சிறப்புன்னு நினைக்கிறாங்க. நோன்பு நோற்ற நிலையில் அந்த உம்ராவை செய்தால்தான் என்ன சிறப்பு? அதாவது ஹஜ்ஜுடைய சிறப்புன்று. அப்படி அல்ல. ஹதீஸில் எப்படி வாசகம் வருதுன்னா, ரமதானில் யார் செய்கிற உம்ரா, ரமதானில் செய்கிற உம்ராண்டா எதெல்லாம் அது உள்ளடக்கும்? இரவு பகல் இரண்டையும் உள்ளடக்கும். விடுதன் ரமதான் என்று சொன்னால் அது இரவையும் பகலையும் உள்ளடக்கும். எனவே நோன்போடு அந்த உம்ராவை நீங்கள் செய்தாலும் சரி, இரவில் செய்தாலும் அந்த உம்ராவுக்குரிய சிறப்பு என்னதான்? ஹஜ்ஜுக்குரிய சிறப்பு. அதாவது நோன்பு நோற்ற நிலையில் தான் செய்ய வேண்டும், அதற்குத்தான் ஹஜ்ஜுடைய சிறப்பு என்று சிலர் தவறாக விளங்கி இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரமதானில் நீங்கள் அந்த உம்ராவை நிறைவேற்றணும். ரமதானில் ஏன்னா சில பொழுதுகளில் பிரயாணிகளுக்கு நோன்பை விடலாம், அவர் நோன்பை விட்டு கூட உம்ரா செய்யலாம். ஏன்னா பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்குது மார்க்கத்தில். அப்போ அப்படி கூட அவர் அந்த உம்ராவை செய்யலாம். சிலருக்கு சிரமமாக இருக்கும், நோன்பை விட்டுருப்பார் பிரயாணி என்ற அடிப்படையில், அவருக்கும் அந்த உம்ராவுக்கு என்ன ஹஜ்ஜுடைய சிறப்பு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது நியத்து வைப்பதற்கான எல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பேப்பர் இங்கே இருக்குது. உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்க வேண்டிய எல்லைகள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மதீனா வாசிகளுக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? அந்த எல்லையுடைய பேர் பாருங்க, துல் ஹுலைஃபா. ஷாம் வாசிகளுக்கு ஜுஹுஃபா, நஜித் வாசிகளுக்கு கர்னுல் மனாசில், யமன் வாசிகளுக்கு யலம்லம், ஈராக் வாசிகளுக்கு தாத்து இருக்கு. இந்த எல்லைகள் அவங்களுக்கு மட்டுமல்ல உள்ளதல்ல, அதை யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கும் அந்த எல்லை தான். அந்த எல்லையை கடந்து போகக்கூடியவர்களுக்கும் அதுதான் எல்லை.
இப்போ நாங்கள் என்ன நஜித் வாசிகளா? இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நஜித் வாசிகளுக்குரிய எல்லை என்ன? கர்னூல் மனாசில். இப்போ நஜித் வாசி நாங்கள் இங்கே தான் வசிக்கிறோம், நஜித் வாசிகள் எடுக்கலாம், ஆனால் எங்கள்கிட்ட சொந்த நாடு வேறு. இப்போ என்ன விளங்க வேணும்னா, அந்த இடத்தை யார் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்குரிய எல்லையும் அதுதான், அவர்களுக்குரிய எல்லையும் அதுதான். புரியுதான் சொல்றது? அப்போ எனவே இங்கு கொடுக்கப்படுகின்ற எல்லைகளில் இப்போ நஜித் வாசிகள், அதாவது நாம் இந்த கிழக்கில் வாழக்கூடியவர்கள், இந்த பகுதியில் ரியாதில் இருக்கக்கூடியவங்க, இந்த பகுதியில் உள்ளக்கூடியவங்களுக்கு எல்லாம் எல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கர்னுல் மனாசில், கர்னுல் மனாசில் என்பதுதான் அவர்களுக்குரிய எல்லை. இது தாயிஃபுக்கு அண்மையில் உள்ள இடம், சைலுல் கபீர் என்று சொல்லுவாங்க. இஹ்ராமுக்கு முன்னர் 2 சுன்னத்து கொடுக்கப்பட்டிருக்குது. இஹ்ராமுக்கு முன்னர் 2 சுன்னத்துகள். என்னென்ன சுன்னத்துகள்? அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்ளுதல். மாதவிடாய் பெண்கள் உட்பட மகப்பேற்றுடைய பெண்களாக இருந்தாலும் அவங்களும் குளித்துக் கொள்வார்கள். அப்போ இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்ளுதல் சுன்னா. 2வது சுன்னத் என்ன? 2வது சுன்னத் அதாவது தாடிக்கும் அதே போன்று உடலுக்கும் மனம் பூசிக்கொள்ளுதல். நோன்போடு இருக்கும் போது பூசிக்கொள்ளலாம். நோம்பு செலவு நினைக்கிறாங்க, நோம்போடு இருக்கும் போது பூசலாமா கூடாதாண்டா பூசலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அடுத்ததாக உம்ராவுடைய கடமைகள். உம்ராவுடைய கடமைகளில் முதலாவது இஹ்ராம், முதலாவது கொடுக்கப்பட்டிருக்குது இஹ்ராம். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா, நாம் இஹ்ராம் என்று சொல்வது அந்த வணக்கத்துக்குள் நாம் நுழைவது, நியத்து வைத்து அந்த வணக்கத்துக்குள் நுழைவதுதான் இஹ்ராம். அப்போ எனவே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அப்போ இஹ்ராம் என்பதை பொறுத்தவரையில் உம்ராவுக்காக நாம் என்ன செய்வது? நியத்து வைத்து இஹ்ராமுக்குள் நுழைவது. அப்போ நாங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அதாவது இஹ்ராம் என்பது அந்த வெள்ளை நிற துணிகளுக்கு சொல்லக்கூடிய பெயர் அல்ல. புரியுதா சொல்கிறது? இப்போ ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறார் உம்ராவுக்கு, ஏர்போர்ட்டில் என்ன செஞ்சிட்டாரு? அந்த 2 துணியும் அவர் அணிஞ்சு கொண்டாரண்டா அவர் இஹ்ராமுக்குள் நுழைஞ்சிட்டான்னு அர்த்தமா? இல்லை. எப்போ இஹ்ராமுக்குள் நுழைகிறார்? அவர் அந்த எல்லையில் நியத்து வைக்கும் போது தான் இஹ்ராமுக்குள் நுழைகிறார். அது வரைக்கும் அவர் இஹ்ராமுக்குள் நுழையவில்லை. அப்போ இஹ்ராமுக்குள் நுழைதல் என்பது அதுதான். அந்த வேறுபாட்டை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சில நேரங்கள் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பஸ் தர்ஸ். அப்போ சில நேரங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த இடத்தில் இஹ்ராம் என்றதை நீங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. இஹ்ராம் என்பது அந்த வணக்கத்துக்குள் நியத்து வைத்து நுழைதல். இந்த இடத்துல முக்கியமான ஒரு சுன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுது பாருங்க. புகாரியில் 1551வது செய்தி, புகாரியில் 1551வது செய்தி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நியத்து வைக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வல்லாஹு அக்பர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் உம்ராவுக்காக நியத்து வைக்கும் போது லெப்பைக்க உம்ரத்துன்னு சொல்லுவீங்க. அதை சொல்லும் போது இந்த வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும். திக்ர நிறைய பேர் சொல்கிறல்ல, இது ஹதீஸில் வரக்கூடிய வாசம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்லாஹு அக்பர். புரியுதா? அப்போ நாங்கள் இஹ்ராமுக்கு முன்னுள்ள 2 சுன்னத்துகளை செய்துவிட்டு, அதாவது இஹ்ராமுக்காக குளித்து உடலில் மனம் பூசி, அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், லெப்பைக்க உம்ரத்தன் என்று நாங்கள் என்ன செய்வோம்? நாம் மனதால் நியத்து வைத்து சொல்லுவோம், லெப்பைக்க உம்ரத்தன் என்று நாம் சொல்லுவோம். இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், ஏதாவது ஒரு தடை ஏற்படும் என்று பயந்தால், நோய் அல்லது பெண்கள் பயப்படுறாங்க, இப்படி ஏதாவது தடை வரும் என்று பயந்தால் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள்ளலாம். என்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது பாருங்க. அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி. இந்த வார்த்தைகளை எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் உரிய வார்த்தை அல்ல. ஏதாவது தடை வரும் என்று பயப்படுறவங்க மட்டும்தான் சொல்லணும். நோயுடைய காரணத்தால் தடை ஏற்படலாம், உம்ரா செய்ய முடியாமல் போகலாம், அல்லது பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற காரணங்கள், இது மாதிரி தடைகள் ஏதாவது வரும் என்று பயந்தால் மட்டும் இதை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி. யா அல்லாஹ், எந்த இடத்தில் எனக்கு தடையை நீ ஏற்படுத்துகிறாயோ அது நான் இஹ்ராமை விட்டு விடுபடுகின்ற இடம் என்ற வார்த்தைகள். அப்போ எனவே இது அவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது. இப்போ நாங்கள் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டால், நாங்கள் உம்ராவுக்குரிய நியத்தை வச்சு இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டால், அப்போ இஹ்ராமுக்குள் நுழையும் போது நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன? லெப்பைக்க உம்ரத்தன், லெப்பைக்க உம்ரத்தன், சரிதானே? லெப்பைக்க உம்ரத்தன் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போ நாம் இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு நமக்கு சுன்னத்தாக கூடிய விஷயங்களில் இஹ்ராமுக்கென்று ஒரு விசேஷமான தொழுகை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஹ்ராமுக்கென்று ஒரு விசேஷ தொழுகை கிடையாது. அப்படி ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல, அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள.
இஹ்ராமுக்குள் நுழைந்தவுடன் நமக்கு சுன்னத்தாக்கப்படுகின்ற விஷயங்கள்ல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா தல்பியா. என்ன தல்பியா? தல்பியாவுக்கு சொல்லுங்க பாவம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவுடைய பொருளை சரியா நீங்க விளங்கிக்கோங்க. இந்த தல்பியாவுடைய பொருளை சரியாக விளங்க. ஏண்டா இது அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள், அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். இது ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய ஒரு அடையாள சின்னமாக உள்ள வார்த்தைகள். இப்போ லப்பைக் என்று சொல்லி சொன்னால் நான் உன் சமூகம் வந்து விட்டேன், உனக்கு அடிபணிந்து உன் சமூகம் வந்து விட்டேன் என்று நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டோம் என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை லப்பைக். நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் திரும்ப திரும்ப இதே தல்பியால வருது. அதே போன்று லா ஷரீக லக்கண்டா உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அதே போன்று இன்னல் ஹம்தன நிச்சயமாக புகழ், வன் நிஅமத் என்ற அருள் உனக்குரியது, முல்க் ஆட்சி உனக்குரியது, உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. லா ஷரீக லக் 2 முறை வருது பாருங்க, தல்பியா 2 முறை வருது. லா ஷரீக லக் உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அதே மாதிரி புகழ், ஆட்சி, அருள் உனக்குரியது. அப்ப இந்த தல்பியாவுடைய வார்த்தைகளை நாங்க எது வரைக்கும் சொல்ல வேணும்? எப்ப நாங்க நிறுத்துவோம் இதை? 2 விதமான கருத்து. ஒன்று ஹரம் எல்லைக்குள் நுழையும் போது, ஹரம் எல்லைக்குள் நுழையும் போது நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. இன்னும் சிலர்கள் தவாஃப ஆரம்பிக்கின்ற வரை, எது வரைக்கும்? தவாஃப ஆரம்பிக்கின்ற வரை இதை சொல்லலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சரியா? அப்ப தல்பியாவை நாங்க என்ன செய்வது? அது வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பது. ஆண்கள் சப்தமிட்டு சொல்வது, பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்திலே தல்பியாவை சொல்வது. தல்பியா மிகச்சிறந்த வார்த்தைகள். அதனுடைய பொருளை நாம் விளங்கி அதை சொல்வது. அதே போன்று இன்னொரு சுன்னத்தை கொடுத்தீங்க பாருங்க. மக்காவில் நுழைவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வது சுன்னத். அவங்களுக்கு முடிஞ்சா இப்ப சொந்த வாகனத்தில் போறவங்கன்னா அவங்களுக்கு குளிச்சு கொண்டு போகலாம்னா சுன்னத். ஏன்னா மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் நுழைய முந்தி குளித்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே இதுவும் என்ன? அப்ப இஹ்ராம்ல இருக்கும்போது குளிக்கலாமான்னு சிலவங்க கேட்பாங்க. இஹ்ராம்ல இருக்கும்போது குளிக்கலாமான்னா என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸுக்கு அடிப்படை என்ன? இஹ்ராம்ல உள்ளவங்க தாராளமா குளித்துக் கொள்ளலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தடுக்கப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஆனா குளிக்கலாம். தடுக்கப்பட்ட விஷயங்கள் பின்னால வருது, நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா கஅபாவை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று சொல்றாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் இல்லை. கஅபாவை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. அடுத்ததாக நீங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராமிக்குள் நுழையும் போது நீங்க வலது கால முன் வைத்து ஓத வேண்டிய துஆ என்ன துஆ கொடுத்திக்கிறோம்? அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். இது முஸ்லிம்ல வார செய்தி. இந்த துஆ ஒரு ஆதாரபூர்வமான தன்மையுள்ள இதை மட்டும் நான் கொடுத்திக்கிறோம். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ் உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து விடுவாயா. இதை சொல்லி நாம் வலது காலை வைத்து நுழைவது. அதாவது உம்ரா செய்யக்கூடியவங்க போயிட்டு முதலாவது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாங்களா அல்ல தவாஃப் செய்வாங்களா? தவாஃப் தான் செய்வாங்க. ஏன்னா சிலவங்க என்ன செய்யறாங்க? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாங்க. இல்ல, உம்ராவுக்கு போறவங்க நேரடியா தஹியத்துல் மஸ்ஜித், அவருக்கு அது தவாஃப் தான். அவர் நேரடியா போய் என்ன செய்வார்? தவாஃபை தான் செய்வார். சரியா? அப்ப கேள்விகளை கடைசியில் கேளுங்க, எதுவும் கேள்விகள் இருந்தா. இப்ப தவாஃப் என்ற வணக்கம் உங்களுக்கு தெரியும். காபாவுடைய இங்க படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. காபாவுடைய அந்த காபாவில் நாங்கள் எந்த இடத்துல நாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் என்பது. காபாவுக்கு நீங்க போனவுடன் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? முதலாவது செய்ய வேலை சொல்லுங்க பாப்போம். உங்களோட வலது புஜத்தை திறப்பது. இல்லையா? வலது புஜத்தை திறந்து கொள்வது. வலது புஜம் திறந்து கொள்வது. வலது புஜத்தை திறப்பது 3 சுற்றுகளுக்கா 7 சுற்றுக்குமா? 7 சுற்றுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை சுற்றுக்கு? 7 சுற்றுக்கும் வலது புஜம் திறந்திருக்கும். ஏன்னா சில அதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. 7 சுற்றுகளுக்கும் வலது புஜம் செய்யணும், திறந்திருக்க வேண்டும். இது தெளிவா இருங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப தவாஃப் நாங்க மொத்தம் 7 சுற்றுகள். தவாஃப் நாங்க ஹஜருல் அஸ்வத், அந்த ஹஜருல் அஸ்வத்கள் அதை முத்தமிடுவது சுன்னா. நீங்க முத்தமிடுவது சுன்னத். நபி அவங்க முத்தமிட்டாங்க. முத்தமிட முடியாத போது கையால தொட்டு கையை எப்படி முத்தமிடலாம்? கையால தொட்டு கை முத்தம். அதுக்கு முடியாத ரசூலுல்லாஹ் தடி, ஏதாவது கம்பு தடி போன்றது அதை தொட்டு ரசூலுல்லாஹ் அதை முத்தமிட்டாங்க. அது ஹதீஸ்ல வருது. அதுக்கு முடியாவிட்டால் நீங்க உங்களோட வலது கையால சைகை செய்து அல்லாஹு அக்பர் என்று சொல்றது. அல்லாஹு அக்பர். சிலவங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. ஆனா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னதாக தான் வருது. எந்த சஹாபி? அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக தான் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கப்பர. கப்பர்னா என்ன? தக்பீர் சொன்னார்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க? தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹு அக்பர் என்று சொல்றது தான் சுன்னா. நாங்க தக்பீர் சொல்லி, இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. இப்படி கையால சைகை செய்யும் போது கையை முத்தமிடாதீங்க. சில அதை தவறு செய்யறாங்க. கையால சைகை செய்யும் போது கை ரசூலுல்லாஹ் முத்தமிடல, தொட்டா மட்டும் தான் முத்தமிட்டாங்க கையை. இப்படி சைகை செஞ்சா முத்தமிடாதீங்க. சைகை செய்யறது மட்டும். சைகை செய்த பிறகு தவாஃபை நீங்க ஆரம்பிங்க. ஆண்கள் முதல் 3 சுற்றுகள்ல வேகமாக ஓட வேணும். முதல் 3 சுற்றுகள் வேகமாக ஓடணும். அதுக்கு ரமல் என்று சொல்லுவாங்க அரபுல. ஏனைய 4 சுற்றுகளை சாதாரணமாக நாங்க செய்ய வேண்டும். தவாஃப்ல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் மட்டும் துவாக்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒவ்வொரு சுற்றுக்கும் மட்டும் துவாக்கள் சொல்லி தரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஹஜருல் அஸ்வதை நாங்க முத்தமிடும் போது கூட நமது நியத் எதுவாக இருக்கணும்? என்ன நியத்? நபி அவங்க இதை முத்தமிட்டாங்க, நபி வழிய அந்த சுன்னத்தை நான் செய்யறேன். நபி அவங்க இதை முத்தமிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த கல்லை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ ஒரு கல், உனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நபி அவங்க செஞ்சாங்க, அதனால தான் செய்யறோம். அதுதான் அங்க உள்ள விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு அமல், அந்த நியத்துல அந்த எண்ணத்தில் தான் அதை நாங்கள் முத்தமிடுவதும் தொடுவதும் இருக்க வேண்டும். சரியா? அப்ப எனவே அந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து சிறப்பான துவாக்கள் தனித்தனியாக இல்லை. 7 சுற்றுகளிலும் ஒரு துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அது அவங்களை அடுத்த பக்கம் பெறட்டுங்க. அந்த 7 சுற்றுகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா அது ஹஜ்ருல் அந்த ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடையில அதுக்கு மத்தியில் நீங்க ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரதி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். இந்த துஆ மிக அழகான மிக சிறந்த ஒரு துஆ. இதை வந்து ரசூலுல்லாஹ் இது அந்த இடத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ இல்லை. இது நீங்க ரசூலுல்லாஹ் தனது வாழ்நாளில் அதிகம் கேட்ட துஆ. ரசூலுல்லாஹ் தனது வாழ்நாளில் அதிகம் கேட்ட துஆ இது. ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளி கூட இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நோயாளிக்கு கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நீங்க இப்படி துஆ செஞ்சிருக்கலாமான்னு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரதி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். அப்ப எனவே இந்த துஆ மிக சிறந்த துஆ. ஈருலக நன்மைகளையும் நாம் கேட்கக்கூடிய துஆ, நரகத்துடைய அந்த தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த துஆ. இதை வந்து நாம் அந்த இடத்தில் ஓதணும். ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடையில் இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ளுதல். புரியுதா? திரும்ப நாங்கள் ஹஜ்ருல் அஸ்வதை அடையும் போது ஒரு சுற்று நிறைவடையும். மறுபடியும் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று 2வது சுற்று நாங்கள் ஆரம்பிக்கிறது. அதன் பால் சைகை செய்தவர்களாக ஆரம்பித்தல். இப்படி மொத்தம் 7 சுற்றுகள். புரியுதா? தவாஃபுக்கு வந்து வுது அவசியமா என்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க வுது கட்டாயம். அதிகமான அறிஞருடைய கருத்து என்ன? வுது அவசியம். ஆனால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது உலு சுன்னா, உலு என்ன? ஒரு சுன்னத்து தான். உலு கட்டாயம், தொழுகைக்கு போன்று கட்டாயம் என்கின்ற அளவுக்கு ஆதாரங்கள் தவாஃபுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா நீங்க தவாஃப்ல வந்து உங்களோட வுது முறிந்தால் நீங்க போய் என்ன செய்யறது? வுது செய்து விட்டு வந்தால் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை. உதாரணமா 3வது சுற்றுல வுது முறிந்தால் நீங்க மறுபடியும் வந்து 3வது சுற்றுல இருந்து ஆரம்பிச்சா சரி. தொழுகையில் அப்படி செய்யல. தொழுகையில் அப்படி செய்யலுமா? வுது முறிஞ்சா வுது செஞ்சுட்டு வந்து 2வது ஆரம்பிக்கலுமா? தொழுகையில் ஆரம்பம் ஆரம்பிக்கணும். தொழுகை வந்து ஆரம்பிக்கிறது முதல்ல இருந்தான். ஆனா தவாஃப்ல என்ன செய்யலாம்? தவாஃப் என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்து அந்த சுற்றுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். சரியா? அப்ப எனவே இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருந்து போக முடியாத அளவுக்கு நெருக்கடி என்றால் தவாஃபை நீங்க முடிக்கலாம். ஏன்னா இந்த கருத்தும் இருக்குது. தவாஃப் அந்த வுது என்பது சுன்னத் என்ற கருத்தில் உள்ள அறிஞர்களும் இருக்கிறாங்க. சரியா? போக இயலாது, அவ்வளோ க்ரௌட் போனா திரும்ப வர இயலாதுன்னா நீங்க என்ன செய்யலாம்? தவாஃபை முடிக்கலாம். தவாஃபுக்கு போற 2 ரகாத் தொழுது சுன்னத். அது சுன்னத் என்ற இதில் தான் வரும். சரி. அப்ப எனவே தவாஃபுடைய இந்த 7 சுற்றுகள், அதுல நீங்க ஒரு தொழுகை நேரம் அந்த தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டா நீங்க தொழும் போது வலது புஜத்தை மூடிக்கொள்ளும். உதாரணமா நீங்க தவாஃப் செய்யும் போது தொழுகை நேரம் வருது, இக்காம சொல்றான். அந்த நேரத்தில் நீங்க புஜத்தை திறந்து கொண்டு தொழக்கூடாது, புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுதீங்கன்னா திரும்ப அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. தவாஃபை மறு ஆரம்பத்திலிருந்து இல்லை, அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ருக்குனுல் யமானியை தொடலாம். இப்ப ருக்குனுல் யமானி என்றா இந்த இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் என்ற மூல இருக்கு தானே, இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இதுல கொடுக்கப்பட்டது என்ன? இங்க வந்து ஹஜ்ருல் அஸ்வத். இந்த இடம் இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொடுக்கப்பட்டு இது வந்து ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானினா யமனை நோக்கிய தூணுவாங்க. அதை தொடலாம், கையால அதை தொடலாம். ரசூலுல்லாஹ் தொட்டாங்க. ஆனா தொட முடியாது ரசூலுல்லாஹ் அதன் பால் சைகை செய்யல்.
தொட முடியாட்டி சைகை செய்யக்கூடாது. தொடலாம், தொடுவதற்கு அனுமதி. முத்தமிடல தொட்டாங்க சொல்லலாம். அப்போ கஅபால வந்து தொடுவதற்குரிய இடங்கள் 2 தான். ஒன்றை முத்தமிடலாம், ஒன்றை தொடலாம். ஒன்று என்னது? ஹஜ்ருல் அஸ்வத் நீங்கள் முத்தமிடலாம், தொடலாம், தொட்டு முத்தமிடலாம். ருக்குனுல் யமானி என்றது வந்து நீங்கள் கையால் தொடலாம். ரசூலுல்லாஹ் கையால் தொட்டாங்க. வேறு மூலைகள் ரசூலுல்லாஹ் தொடலை. கஅபால வேறு எந்த இடத்தையும் ரசூலுல்லாஹ் தொடலை. அப்போ இதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். இப்படி தான் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல், ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, தவாஃபில் வந்து இறுதி சுற்று 7வது சுற்று முடிக்கும் போது திரும்ப நீங்கள் சைகை செய்யாதீங்க. ஆரம்பிக்கும் போது தான் சைகை செய்யறது. 7வது சுற்று முடியுது, அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சைகை செய்யக்கூடாது. ஏன்னா முடிகிறது. ஆரம்பிக்கும் போது மட்டும் சைகை செய்யறது. 7வது சுற்று முடிஞ்ச பிறகு, தவாஃப் முடிந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன? முதல் வேலை என்ன? வலது புஜத்தை மூடு. தவாஃப் முடிஞ்சோன்னா எங்களோட வலது புஜத்தை முதலாவது நீங்கள் அதை மூடு, இந்த புஜத்தை மூடிக்கும். அதன் பிறகு நீங்கள் 2 ரகாத் தொழ வேண்டும். மகாம இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அந்த மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து 2 ரகாத் தொழுது. அந்த இடத்துக்கு போகும்போது இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன வசனம்? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதலாம் தெரிஞ்சா. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யறது? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்ற குர்ஆன் வசனத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஓதிக்கொள்ளலாம். அதன் பிறகு 2 ரக்காத் தொழுகிறது. அதில் முதல் ரக்காத்தில் நீங்கள் என்ன ஓதுவீங்க? சூரத்துல் ஃபாத்தியாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 ரக்காத்தை நீங்கள் அந்த இடத்துல தொழுவது உங்களுக்கு முடியாவிட்டால் ஹரத்தில் நீங்கள் எந்த இடத்துல அந்த 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும். அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் முடிந்தால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னா. எதுக்கு பிறகு? 2 ரக்காத் தொழுது, 2 ரக்காத் தொழுது முடிஞ்ச பிறகு மறுபடியும் உங்களுக்கு ஹஜ்ருல் அஸ்வதோட முத்தமிட முடிந்தால் அது சுன்னத். அதுக்கு முடியாவிட்டால் நாம் என்ன செய்வது? ஜம்சம் நீரை அருந்துவது சுன்னத்தாகும். நோன்பாளிகளாக இருந்து நாங்கள் ஜம்சம் நீரை அருந்தக்கூடாது. இல்லை என்றால் நாங்கள் ஜம்சம் நீரை அருந்துவது. அதன் பிறகு நாங்கள் சை செய்வதற்காக சஃபாவுக்கு வருதல், சை செய்வதற்காக சஃபாவுக்கு வருதல். சஃபா அந்த மலையில் நீங்கள் ஏறும் போது ஓத வேண்டிய குர்ஆன் வசனம் என்ன வசனம் ஓதணும்? இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். அந்த உம்ரா பேப்பர் இல்லாமல் எடுத்து கொடுங்க, உம்ரா பேப்பர் இல்லாமல் கொடுங்க. இஸ்லாம் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். இது எப்போ ஓதுவீங்க? சொல்லுங்க. மலையில் ஏறும் போது, சஃபா மலையில் நீங்கள் ஏறும் போது ஓத வேண்டியது. ரசூலுல்லாஹ் அங்க இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொன்னாங்க. என்ன? அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி. அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தான் அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சான்டா இன்ன சஃபான்னு தான் அல்லாஹ் ஆரம்பிச்சான் குர்ஆன்ல. எப்படி ஆரம்பிச்சான்? இன்னஸ் சஃபா. அதுக்கு பிறகு தான் வல் மர்வா. அப்ப அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஆரம்பித்தார். சஃபாவை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தாங்க உம்ராவை, அந்த சை என்ற வணக்கத்தை. அப்ப எனவே அந்த வசனத்தை ஓதிட்டு நீங்க கஅபாவை முன்னோக்கியவர்களாக உங்களுடைய 2 கரங்களை ஏந்தி நீங்க துஆ செய்ய வேண்டும். துஆ செய்யறதுக்கு முன்னால ஓத வேண்டிய திக்ர், 3 முறை ஓத வேண்டிய திக்ர். அந்த திக்ரை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வ நஸ்ர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இந்த திக்ரை நீங்க 3 முறை சொல்றது, 3 முறை சொல்ல வேண்டும். அந்த திக்ரு இடையில நீங்க என்ன செய்யறது? 2 கைகளை உயர்த்தி காபாவை முன்னோக்கி நீங்க துஆ செய்யறது. உங்களோட தேவைகள், முஸ்லிம் உம்மத், எல்லா குடும்ப உறவினர் அனைவருக்காக நாங்கள் துஆ செய்யறது. அப்ப எனவே இந்த சையில வந்து நாம் இந்த துஆவை, இந்த திக்ரை 3 முறை சொன்ன பிறகு நாம் சையை ஆரம்பித்தல், சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி செல்லுதல், பச்சை பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓடுதல், பெண்கள் அமைதியாக செல்லுதல். நாங்கள் மர்வாவை அடைந்தவுடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மர்வாவுக்கு போனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப மர்வாவுக்கு போயிட்டு சேர்ந்துடும். மர்வாவுக்கு போனால் ஒரு சுற்று முடிச்சு, சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் ஒரு சுற்று முடியுது. மர்வாவுக்கு சென்றவுடன் நீங்கள் இந்த திக்ரை 3 முறை சொல்லுங்க. குர்ஆன் வசனத்தை ஓதுறது கிடையாது. குர்ஆன் வசனத்தை ஆரம்பத்தில் மட்டும் தான் ஓதுவீங்க. குர்ஆன் வசனத்தை ஓதுறது ஆரம்பத்தில் மட்டும், சஃபாவில் ஏறும் போது மட்டும். மர்வாவுக்கு நீங்கள் வந்தவுடன் செய்ய வேண்டியது இந்த திக்ரை 3 முறை சொல்லுதல். அதே போன்று உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி காபாவை நோக்கி துஆ செய்தல். உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி காபாவை முன்னோக்கி துஆ செய்தல். அதன் பிறகு நீங்க மர்வாவிலிருந்து மறுபடியும் சஃபாவுக்கு வருதல்.
அப்படி வரும்போது பச்சை பல்புகளுக்கு மத்தியில் வேகமாக ஓட வேண்டும். மர்வாவை வந்து அடையும் போது, சஃபாவை வந்து அடையும் போது அது இரண்டாவது சுற்று அங்கே முடிகிறது. மறுபடியும் அதே விஷயங்கள் என்ன, அல்லாஹ் அக்பர் திக்ர் 3 முறை காபா முன்னோக்கி துவா செய்து. இங்க சிலவங்க செய்யற தவறு என்னண்டா, சஃபால மர்வால ஏறும்போது இப்படி கையை காட்டுவாங்க காபாவுக்கு, அது பிழை, தவறு. அப்படி ஒரு சுன்னா இல்லை. கைகளை உயர்த்தி துவா செய்யறது மட்டும்தான் இருக்கு. கைகளை உயர்த்தி துவா செய்யறது தான் இருக்கே தவிர கையை காட்டுற ஒரு முறை, காபாவுக்கு இப்படி கையால் சைகை செய்யற முறை பிழையானது, ஒரு பிதத், செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப மொத்தம் சையுடைய சுற்றுகள் எத்தனை? 7 சுற்றுகள். அப்ப சஃபாலிருந்து மர்வாவுக்கு போறது ஒரு சுற்று, மர்வாலிருந்து நீங்க சஃபாவுக்கு போறது 2வது சுற்று. அப்ப இப்படியாக கடைசியா மர்வாவில் தான் சை நிறைவடையும். சிலவங்க தவறாக விளங்கி வச்சுக்கிறாங்க, சஃபாலிருந்து மர்வாவுக்கு போய் மறுபடியும் சஃபாவுக்கு வரது ஒரு சுற்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சஃபாலிருந்து நீங்க மர்வாவுக்கு போனாலும் ஒரு சுற்று முடிச்சு, திரும்ப மர்வாலிருந்து நீங்க சஃபாவுக்கு வரது 2வது சுற்று. இப்படி மொத்தம் 7 சுற்றுகள் மர்வாவில் சை நிறைவடையும். சையில விசேஷமா ஓதுறதுக்கு எந்த துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. சையில நீங்க சை செய்யும் போது விசேஷமா ஓதுறது நபி அவங்க எந்த துவாவும் சொல்லி தரல. நீங்க விரும்பிய துவாக்கள் திக்ர்களை செய்து கொள்ளலாம். சைக்கு வந்து வுது என்ன அவசியம் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மர்வாவில் சை முடிந்த பிறகு, 7வது சுற்று முடிந்த பிறகு அங்க சிலவங்க 2 ரக்காத் தொழுறாங்க, அது கூடாது, பித்ஆ. அப்படி ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. சை முடிந்து எந்த தொழுகையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சை முடிந்த பிறகு நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் விட்டு வெளியேறுவீங்க, அங்க சிலவங்க கத்திரிகளை வச்சு முடிகளை வெட்டி கொண்டிருப்பாங்க, அங்க அந்த வேலையை செய்யாதீங்க, அது பிழையானது, தவறானது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த முறை, அதாவது அல்லாஹும்ம கஃபிர் லில் முஹல்லிகீன், முடியை மலிப்பவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று துஆ செய்தாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முடியை குறைப்பவர்களுக்கு இல்லையா யார சொல்றேன்? 2வது முறையும் கேட்கிறாங்க, முடியை மலிப்பவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. முடியை குறைப்பவங்களுக்கு இல்லை யார சொல்றாங்க? திரும்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க. 3வது முறை தான் குறைப்பவங்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. எனவே மலிப்பது தான் சிறந்தது, மொட்டை போடுவது மலித்தல் சிறந்தது. பெண்கள் விரல் நுழையால மொழி எடுத்துக்கொள்வாங்க, அல்லது ஆண்கள் முடியை மலிப்பது சிறந்தது, அல்லது என்ன செய்வது, அவர்கள் நல்ல முழு தலையிலையும் ஷோட் பண்றது, முழு தலையிலையும் ஷோட் பண்ணு, முழுமையாக குறைப்பது 2வது முறை, 2வது அருள முறை. இதோட உம்ரா முடிச்சு, இதோட உம்ராவுடைய வணக்கம் முடிந்து விடுகிறது. இதில் கடைசியாக கொடுத்திருக்கிறோம் இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட அம்சங்கள். இஹ்ராம்ல அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட அம்சங்கள் இதில் கொடுத்திருக்கிறோம். அதாவது ஒருவர் இஹ்ராமுக்குள்ள நுழைந்து விட்டால், இஹ்ராமுக்குள்ள நுழைகிறார். எப்ப இஹ்ராமுக்குள்ள நுழைவாரு? எப்ப நுழைவார்? நியத்து வைக்கிறார் இல்ல, நியத்து வைக்கிறார். அதே மாதிரி நியத்து வைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், வாகனத்திலே உட்கார்ந்து நியத்து வைப்பது சிறந்தது. வாகனத்தில் உட்கார்ந்து நியத்து வைப்பது சிறந்தது. சொல்லுவாங்க வாகனத்தில் உட்கார்ந்து நியத்து வச்சான். அப்படி நியத்து வைக்கும் போது, நியத்து வைத்த பிறகு இஹ்ராமுக்குள் நுழைஞ்ச பிறகு தடுக்கப்பட்ட அம்சங்கள், அது முதல்ல என்ன கொடுத்திருக்கீங்க பாருங்க. தலைமுடி உட்பட உடலின் ஏனைய பாகங்களுள்ள முடிகளை நீக்குதல். எந்த முடியை நாங்கள் நீக்கக்கூடாது, அகற்றக்கூடாது. உடல்ல இருந்து நகங்களை வெட்டக்கூடாது, வாசனை பொருட்களை பூசக்கூடாது, வாசனை பொருட்களை பூசக்கூடாது, உடல் உறவு கொள்ளுதல், முத்தமிடுதல் இவைகள் கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்வதல் கூடாது, தரை மார்க்கமான வேட்டை, கடல் மார்க்கமா நீங்க வேட்டை செய்யலாம், கடல் வேட்டை தப்பில்லை, தரை மார்க்கமான வேட்டை கூடாது. இவைகள் அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவைகள். ஆண்களுக்கு மாத்திரம் உரியவைகள் என்ன? ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, தைத்த ஆடைகள் அணியக்கூடாது, தைத்த ஆடைகள் அணியக்கூடாது. அதே போன்று காலுறைகள் அணியக்கூடாது. செருப்பு போடலாம், காலுறைகள் கரண்டையை மறைக்கிற மாதிரி போடக்கூடாது. கரண்டையை மறைக்கிற மாதிரி போடாது, கரண்டையை மறைக்காம போடலாம். புரியுதா? எனவே இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள். நீங்க உம்ரா முடிஞ்ச பிறகு இதெல்லாம் அனுமதி வரும், இதெல்லாம் அனுமதி வரும். ஆனா ஹரம் என்ற பகுதிக்குள்ள தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஹரம் என்ற பகுதிக்குள்ள நீங்க இஹ்ராமோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தடுக்கப்பட்ட அம்சங்கள். என்னென்ன தடுக்கப்பட்ட அம்சங்கள் சொல்லுங்க பாப்போம். ஹரம் என்ற ஏரியாக்குள்ள நீங்க இருக்கும் காலம் எல்லாம் செய்யக்கூடாது. அது நீங்க இஹ்ராமோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடுதல், வேட்டை பிராணிகளை விரட்டுதல் கூடாது. அடுத்து என்ன? செடி கொடிகள், புட்பூண்டுகள், செடி கொடிகளை கிள்ளக்கூடாது. வேற அடுத்து என்ன? எந்த ஒரு பொருளை நீங்க அங்குள்ள பொருட்கள் எதையும் பிறக்கி எடுக்கக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு இல்லாத பொருள்கள் எந்த ஒரு பொருளையும் நாங்க அங்க என்ன செய்யக்கூடாது, பொறுக்கி எடுக்கக்கூடாது. அங்க தடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்ப செருப்பு காணா போனா அடுத்தவட செருப்பு போட்டு போக கூடாது இல்லைங்க, அந்த வேலையை பார்ப்பான் இல்லைங்களா? செருப்பு காணா போனா அடுத்தவட செருப்பு மாட்டுறது, அது அங்க பெரும் பாவம். அது ஹரத்துல செஞ்சீங்கன்னா பெரும் பாவம். அந்த ஏரியாவில் செய்யறது பெரும் குற்றம், சாதாரண விஷயம் அல்ல. அதனால அதில் நாங்கள் மிக கவனமா இருக்கிறோம். அந்த பாவங்கள் எதுவும் அங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. அந்த அளவு என்ன புனிதமான இடம், அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஓஃப் பண்ணிட்டு அப்ப எனவே
இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ உம்ராவை பற்றி நாங்கள் என்ன செஞ்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தந்தோம். அடுத்ததாக உம்ராவுக்கு போகக்கூடிய நாம், ரமதானில் உம்ராவுக்கு செல்லக்கூடிய நாம், சில நேரங்களில் நோன்போடு இருக்கும் சூழலில் உம்ரா செய்கிறது டயர்டாக இருந்தால், நோன்போடு இருக்கும் போது உம்ரா செய்கிறதுக்கு டயர்டாக இருந்தால் அவங்க நோன்பு திறந்துட்டு தாராளமாக உம்ரா செய்யலாம். நோன்பு திறந்த பிறகு அவங்க உம்ரா செய்யலாம். ஏன்னா ரமதானில் செய்கிற உம்ரா என்பது ஹஜ்ஜுக்குரிய நன்மை. அது நோன்போடு நீங்கள் செஞ்சாலும் சரி, பகலில் செய்தாலும் இரவில் செய்தாலும் ஒரே சிறப்பு தான். அதே நேரத்தில் சிலவர்கள் எப்படி இப்போ நோன்போடு உம்ரா செய்கிறாங்க, எந்த அளவுக்குன்னா மயக்கம் போட்டு விழுகின்ற அளவுக்கு சிலவங்க சைடில் அப்படி மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஆட்களை கடுமையாக எச்சரிச்சுக்கிறாங்க. என்ன, பிரயாணிக்கு நோன்பை விட்டுறதுக்கு சலுகை இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை பார்க்குறாங்க, ஒரு மனிதரை சுற்றி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னண்டு இவர் நோன்போடு இருக்கிறார் யார் ரசூலுல்லாஹ், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது பிரயாணத்தில் நோன்பு இருப்பதில் நன்மை இல்லை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நோம்பிக்க என்ன நன்மை இல்லை. அது ஒருத்தர் தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு என்ன செய்யக்கூடாது, நோம்பிக்க சிரமம் நோன்பை விடுங்க. பிரயாணிக்கு நோன்பை விடலாம், பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்குது. அவங்க ஏனைய காலங்களில் அந்த நோன்பை என்ன செய்யணும், கவா செய்ய வேண்டும். ஏனைய காலங்களில் அந்த நோன்பை கவா செய்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க ஹரம், அந்த ஹரத்தில் தொழக்கூடிய தொழுகையுடைய சிறப்பு என்ன? நீங்க 2 ரக்காத் தொழுதீங்கடா, 2 ரக்காத் அந்த ஹரத்தில் தொழுதீங்கடா, நீங்க ஏனைய பள்ளிகள்ல 1,00,000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும். 1,00,000 ரக்காத் தொழுத நன்மை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. 1,00,000 ரக்காத் தொழுறதுக்கு எவ்வளவு வாழ்நாள் தேவைப்படும் என்று கொஞ்சம் கல்குலேட் பண்ணி பாருங்களேன். 1,00,000 ரக்காத் தொழுறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் கல்குலேட் பண்ணி பாருங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், 1,00,000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும் நீங்க ஹரத்தில் தொழக்கூடிய 2 ரக்காத்துகளுக்கு. எனவே நாம் அங்க மக்காவுக்கு போறோம் என்று சொன்னால் நேரங்களை வீணடிப்பதற்கு நாங்கள் போகவில்லை. அங்க போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகல. சில நல்லா ரெஸ்டா தூங்கி கொண்டே இருப்பாங்க. ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரே தூக்கம் தான். நாங்கள் ரெஸ்ட் எடுக்க அங்க போகல. அங்க நாங்க போறது, அங்க இருக்கக்கூடிய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நாங்க இருப்போம் அங்க. அப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நாங்க இபாதத்துல பயன்படுத்தலுமோ அவ்வளவு நாங்க இபாதத்துல பயன்படுத்தணும். ஏன்னா அங்க தொழக்கூடிய ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் 1,00,000 ரக்காத் நன்மை. அப்ப எவ்வளவு சுன்னத்தான தொழுகை தொழலாம். அதே மாதிரி தவாஃப்ல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். தவாஃபுடைய ஒவ்வொரு 8க்கும் நன்மை இருக்குது. அப்ப எனவே அந்த நேரங்கள் நாம் என்ன செய்யணும், அது அமல்கள்ல இபாதத்துகள்ல நாம் கழிக்கணும். அதே மாதிரி பிந்திய இரவுல நாங்க எழுந்து அமல் செய்யறது. அப்ப இப்படியாக அந்த நேரங்கள் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே உம்ராவை பற்றி இந்த பேப்பர் யாரும் கிடைக்கலன்னு எடுத்துக்கோங்க. இதுல உம்ராவை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம், நபி வழியில் நாங்கள் எப்படி உம்ரா செய்யறது, நபி வழியில நாங்க எப்படி உம்ரா செய்யறது என்ற சுருக்கமான, உம்ராவை சரியா செய்யணும். சிலவங்க கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அடுத்தவங்களை பார்த்து தான் செய்யறது. பாத்தீங்கன்னா அந்த சபா மருவால கேமரா இருக்கு, கேமராவுக்கு சிலவங்க இப்படி கையை தூக்குவாங்க, அதுக்கு பின்னால 10 பேர் கை தூக்குறான் கேமராக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு இபாதத் நினைக்கிறான். எப்படி ஒருத்தன் கையை தூக்கினா அதுக்கு பின்னால 10 பேர் கை தூக்குறான். அப்ப என்ன நினைக்கிறாங்கடா, இப்படி அடுத்தவன் செய்யறதை பார்த்து செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை படிச்சு செய்யறவங்க குறைவு. எனவே நாங்க ஒரு இபாதத் ஒரு அமலை செய்தா அதை படித்து செய்ய வேண்டும், அதை படிச்சு விளங்கி செய்யும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் அதைத்தான் ஏற்றுக்கொள்வான். எனவே உம்ரா இந்த இதுல இருக்கும் உம்ரா சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. உம்ரா என்ற வணக்கம் இப்படித்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தருது. அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்களோ அப்படி நாங்கள் செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டணும் அப்படி நாங்கள் அந்த உம்ராவை நிறைவேற்றுவது. உம்ரா பற்றிய விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு இந்த பாடத்தினூடாக வழங்கினேன். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால்